சுத்துங்க அதே அப்பயுமே எடுத்து மொத்தம் அப்படிதான் 80 வயசுல இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அந்த தாத்தா வந்து இன்னமும் முறுக்கு சுட்டு உழைச்சி சம்பாரிச்சிட்டு இருக்காருன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்த்தது. ஒரு ஆளு நடந்தனாக்கா ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு எங்கே வச்சு விற்கிறீங்க நீங்கள்? ஓ எங்கே வச்சு விற்கிறீங்க? நான் எங்கேயும் பார்த்து கிடையாது, இங்கேயே தான். அவங்க வீட்டாடு தான். எடுத்து போகிற வேலை கிடையாது. நம்மளால சுத்துங்க அதே அப்பயுமே எடுத்து மொத்தம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முறுக்கு 5 ரூபான்னு வித்துட்டு இருக்காரு. ஆனாலும் நம்மளை சாப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒரு முறுக்கை கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இது சும்மா தான், இது ஃப்ரீ தான், காசுலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தாரு. இன்னொரு முறுக்கு வேணுமானு எடுத்தார். இல்லை தாத்தா வேணாம் இதுவே போதுன்னு. அப்புறம் அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுத்துட்டோம். பட் அந்த தாத்தாக்கு இருக்க மனசு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல மனசு தாத்தாக்கு. அண்ட் அந்த தாத்தாக்கு இன்னும் பிஸ்னஸ் அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம வீடியோ போட்டு அது மூலயமா யாருக்காவது வந்து மேபி அவரோட நம்பரும் நான் வாங்கி நான் அதில் போடுறேன். உங்களுக்கு எதாவது முறுக்கெலாம் தேவைப்படுனா தாத்தா கிட்ட கால் பண்ணி, தாத்தாவோட பசங்கக்கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்குது போல், அவர்கிட்ட ஃபோன் இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது சென்னையில் மாங்காட்டில் அவர் வந்து முறுக்கு சுட்டுட்ருக்காரு. வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். நான் அதை வாங்கிக்கிறேன், கொடுங்க. எவ்வளோ பெருசு வேணும்? எவ்வளோ பெருசு வேணும்? சூப்பராக இருக்கு அதா. செம்ம டேஸ்டாக இருக்கா? ஆர்டரு எங்கள் வீட்டிலலாம் வந்து தீபாவளி டைமில் தான் சுடுவாங்க. சென்னையிலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க.